அது பின்னாடி அவர் நடந்துக்கிட்டதை வச்சு அவர் அப்படி தான் நடந்திருப்பாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அதை பற்றி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. நாங்கள் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஸோ அதை பற்றி ஒன்றும் அந்த விஷயத்துக்குள்ளேயே நான் போக மாட்டேன். இல்லை, ஒப்பீனியன்லாம் சொல்ல எனக்கு எதுவுமே இல்லை சார். அதே மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவர் உண்மையிலேயே ஒருத்தர் தானாக இருந்தாருன்னா பிக் பாஸ்குள்ளே அது வாட்டர்மெலன் தான். இல்லை, அவர் எப்படி இருந்தாருன்றதும் அவர் மக்கள் பார்த்து தான் அந்த ஒப்பீனியன் கொடுக்கணும். நான் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே எப்படி இருக்காங்கன்னு பிக் பாஸ் பற்றி பேசி அந்த ஒரு ப்ரொமோஷனுக்குள்ளே நான் போக விரும்பல. ஸோ ஆமாம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ணா வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி மூவி ஹீரோவாக பண்ணுறேன்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அண்ணாவோட ஃபஸ்ட்டு ஃபிலிம் ஹீரோவாக பண்ணுறாங்க. கண்டிப்பாக அது வந்து நிறைய மக்கள்கிட்ட போய் நிறைய போய் சேரணும் அண்ட் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா ரீச் ஆகணும்னு நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. விக்ரம் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இஸ் மை பிரதர். எனக்கு உள்ளேயே எனக்கு அவர் அவ்வளோ பிடிக்கும். நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குதுன்னா அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவர் வந்து ஒரு படத்தில் ஹீரோவாக கமிட் ஆகிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டைட்டில் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக ப்ராமிசிங்கான கதையாக இருக்கும். அந்த படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆனோம். பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கேன். வெற்றி அடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். என்கிட்ட எதுவும் சொல்லலைங்க. ரொம்ப நல்லா போகுதுங்க. உங்களுக்கே தெரியும் இல்லைன்னா இங்கே வந்து அதே அன்போட வாழ்த்துறதுக்கு வந்திருக்க மாட்டோம் இல்லைங்களா. கண்டிப்பாக வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் டச்வுட் அப்படியே தான் போயிட்டுருக்கு. லைஃப் நல்லா போயிட்டுருக்கு. அதை பற்றி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. நாங்கள் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஸோ அதை பற்றி ஒன்றும் சொல்ல விரும்பல. அங்கே என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி நாங்கள் எதுவும் பேச முடியாது. இல்லை, எதுவுமே கேட்கல. இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளேயே நான் போக மாட்டேன். இல்லை, அங்கே என்ன நடந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ நாங்கள் எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல. இல்லை, பிக் பாஸ் 24/7 என்ன நடந்துச்சு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எங்களுக்காவது தெரியும். எங்களுக்கு வந்து நாங்கள் 2 பேர் பேசுகிறோன்னா நாங்கள் 2 பேர் பேசுறது மட்டும் தான் தெரியும். ஆனால் நீங்கள் வந்து எல்லா சைடும் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பெட்டராக தெரியும். ஸோ இதை பற்றி நாங்கள் கருத்து சொல்கிறதுக்கு எதுவும். தேங்க்யூ. ஃபைட் பேபி விக்ரம் பண்ணியிருக்காரு. ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் ஹிம் அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட். எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியல. ரிலீஸ் ஆன உடனே எஸ், ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் ஹிம். ப்ளீஸ் சப்போர்ட் ஹிம். தேங்க்யூ. எல்லாருமே பாருங்கள் மறக்காமல். இன்னும் நாள் இருக்குது ரிலீஸ் ஆகுன்னு நினைக்கிறேன். ரிலீஸ் ஆன உடனே கண்டிப்பாக பாருங்கள். சப்போர்ட் விக்ரம். தேங்க்யூ. என்ன இஷ்யூ? அவர் அடிச்சதாக சொல்கிறாங்க. அவர் பிகர் தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு மாக்காப்பா பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதை பற்றி மேடம், மாக்காப்பா அவர்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா, பெண்கள் மீது வந்து ஒரு நடிகை மேலே கை வச்சு தப்பாக பேசுகிற ஆபாசமாக நீங்கள் உள்ள இருந்திருக்கீங்க. உங்ககிட்ட விஷயத்தை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அந்த இடத்துல நான் பர்சனலாக இல்லை, அதனால் அது கருத்து தெரிவிக்க முடியாது. நாங்கள் இல்லாமல் ஜஸ்ட் அசியூம் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி அது பின்னாடி அவர் நடந்துக்கிட்டதை வச்சு அவர் அப்படி தான் நடந்திருப்பாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த இடத்துல இருக்கவங்க கிட்ட நீங்கள் கேட்டால் கரெக்டாக இருக்கும். என்கிட்ட கேட்குறது irrelevant-ஆக இருக்குது. தேங்க்யூ. அவர்கிட்ட தாங்க கேட்கணும். இல்லை, அவர் அப்படிதான். அவர் வந்து யாராலையும் அவ்வளோ நடிக்க முடியாது. ஸோ அவரோட நேச்சரே அவருக்கு வெகுலியாகவும் இருக்காரு. அது எங்களால் இன்னமும் சொல்ல முடியலங்க. ஸோ நான் டான்ஸ் ஆடுறதை பற்றி விக்ரம்க்கு நல்லா தெரியும். அதனால் கண்டிப்பாக கூப்பிட மாட்டார். ஸோ எஸ், ஐ மீன் ஐல் சப்போர்ட் ஹிம். இல்லை, நான் மூவி பண்ண மாட்டேன். ஸோ அதனால் லண்டனில் இல்லைங்க. ஸோ எஸ், தேங்க்யூ. பட் தேங்க்யூ. சொல்லுங்கள் சார், என்ன சொல்லணும்? இல்லை, படம் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த டைட்டில் ரிவீல். ஸோ என்ன சொல்கிறது, 10 years ஆஃப் ஜேர்னி இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக. அண்ட் சில டைம்ஸ் அந்த கதை படிக்கும் போதே பரவாயில்ல, இதில் நம்மளும் நான் ஒரு 40 பேர் அடிக்கிற மாதிரி கதை இருந்தால் சத்தியமாக நானே சார் விளாடாதீங்க சார்னு சொல்லியிருந்திருப்பேன். பட் கதையுமே ஒரு லவ் ஸ்டோரி பிட்வீன் அண்ட் அஸ்பைரிங் ஸ்டாண்டப் கம்பெனி அந்த ஃபீமேல் பாடி பில்டர்னு ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது நிஜமாலே ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்துச்சு அந்த கேரக்டர். ஸோ வெரி எக்ஸைட்டட் அண்ட் ஃபார் திஸ் ப்ராமிசிங் ஃபிலிம். ஜிம் கேரக்டர் அப்படின்னாலே ஆரியா சார் தான் எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லுவோம். கேமியோக்கு ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா ஆரியா சார்? கண்டிப்பாக கேட்டிருக்கேன், பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் சார். அதெல்லாம் இல்லை சார். ஆரியா சார் எனக்கு ஏன் சார் கேமியோ பண்ண போகிறாங்க? இல்லை சார், இது அந்த மாதிரி கேமியோஸ் அந்த மாதிரி இருக்காது. ஜஸ்ட் அந்த 2 கேரக்டர் நடுவில் இருக்க கெமிஸ்ட்ரி தான் படமே. ஸோ நீங்கள் பாருங்கள். ஆமாம்.
சார் இப்போ நீங்கள் சொல்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஐடியாவே எனக்கு வரல சார். நான் நிஜமாலே போய் யோசிக்கிறேன். நீங்கள் ரொம்ப சின்சியராக சொல்கிறீங்க, நான் நிஜமாலே யோசிக்கிறேன் சார். ஆயிருக்கக்கூடாதுன்றதும் என் கருத்து சார், வேறு என்ன இல்லை கருத்து. ஏன்னா ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் நானும் யூடியூப்பில் தான் சார் நீங்கள் எல்லோரும் பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்கேன். அதில் ஒப்பீனியன்லாம் சொல்ல எனக்கு எதுவுமே இல்லை சார். ஏன்னா அந்த ஈவெண்ட்டில் நம்ம இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அது போலீஸ் கேஸ் வரைக்கும் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஆன்கோயிங் கேஸில் நம்ம ஒப்பீனியனே பாஸ் பண்ணக்கூடாது. ஸோ நோ ஒப்பீனியன். இல்லை 7 days கூட இருந்தார் உள்ள. யார் 7 days ஏன் சார் நிறைய நாள் days உள்ள பிக் பாஸ்ல இருந்தார். அந்த பிகேவியர் இருக்கு, இந்த பிகேவியர் வெளியே வந்து அதே மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவர் உண்மையிலே ஒருத்தர் தானாக இருந்தார்னா பிக் பாஸ்குள்ளே அது வாட்டர்மெலன் தான். அங்கே இந்த பிகேவியர் பண்ணியிருந்தாரா, தப்பாக பிகேவியர் பேசுறது பழகுறது? உங்கள் தனிப்பட்ட கருத்து விவாதம் ஆஹா இல்லைங்க. அவர் எப்படி இருந்தாருன்றதும் அவர் மக்கள் பார்த்து தான் அந்த ஒப்பீனியன் கொடுக்கணும். நான் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே எப்படி இருக்காங்கன்னு பிக் பாஸ் பற்றி பேசி அந்த ஒரு ப்ரொமோஷனுக்குள்ளே நான் போக விரும்பல. கதை படம் பண்ணியிருக்கேன், ஒரு குட் நோட்டில் இருக்கும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு. இல்லைங்க, அவர் ஹீரோ மெட்டீரியல் எல்லாம் பண்ண மாட்டார். இல்லை, மியூசிக் சரவணன் ஒருத்தவங்க சார், இஸ் அ டெபு மியூசிக் டைரக்டர். இருக்கும் சார். ஆமாம் சார், டியூயட்னா ஓடுற மாண்டாஜ் ஸ்டைலில் இருக்கும் சார். சாரி சார், ஆகணும் சார். எல்லாம் புது முயற்சி தானே, புதுசாக பண்ணுறோம், ட்ரை பண்ணுவோம். ஒர்க் ஆச்சுன்னா சந்தோஷம். நான் யூடியூப்பில் ஸ்டாண்டப் கவுண்ட் பண்ணியிருக்கேன், எடுப்படுவேன் நம்புகிறேன், பார்ப்போம் சார். ஸ்டாண்டப் காமெடியில் அரசியலில் வந்து மாற்றம் இருக்கான அந்த லாங்குவேஜில் சொல்லுங்கள். என்ன சார் அது புது லாங்குவேஜ்? தமிழில் தான் சார் பண்ணுறோம் அது. காமெடி லாங்குவேஜ்ல அந்த ஸ்டைல்ல வந்து சார் நீங்கள் வந்ததுலேருந்து யாரும் லைட் வெயிட் பேபி பற்றியே கேட்கல சார். வாட்டர்மெலன், அரசியல், ஜனநாயகன் லீக்கு, ஆர்யா சார் கேமியோ வரைக்கும் போயிட்டுருக்கு சார். அரசியல் பற்றி நம்ம என்ன சார் சொல்கிறது? மாற்றம் சார் எனக்கு எப்படி சார் தெரியும்? தெரில சார். அரசியல் மாற்றம்லாம் எனக்கு தெரில சார், சத்தியமாக தெரில. நோ ஐடியா. அப்படியே இல்லை சார், இப்போ இல்லைன்னு பார்க்குறேன். கடந்த 3 மாதத்துலேயே நிறைய புது ஹீரோஸ் வந்தாங்க. அபிஷன் வந்திருக்காரு, கென் வந்திருக்காரு. உங்களுக்கு எந்த சைஸில் எந்த வயசில் எப்படிப்பட்ட ஹீரோ வேணுமோ கேட்டலாக் மாதிரி இருக்காங்க, நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி சொல்கிறது, மை கசின் பிரதர் இஸ் மேரிட் டு மிஸ்ஸஸ் சௌந்தர்யா ரஜினிகாந்த். அதனால் நான் அவங்க அன்னிக்கிட்ட சொல்லியிருந்தேன். ஷி விஷ் மீ லக். தேங்க்யூ.